கடந்த காலங்களிலே மிக அடக்கு ஒடுக்குமுறை மூலம் ஊடக சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எல்லா இடங்களிலேயுமே ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள், கொன்றளிக்கப்பட்டார்கள். வடகிழக்கு பகுதியிலே மிக பாரிய அளவு இந்த ஊடக தர்மம் மிதிக்கப்பட்டது, குரல் வழி நெருக்கப்பட்டது. மிக உண்மையாக இந்த பொறுப்புடன் உங்களுடைய இந்த செயற்பாடுகளை செய்து இந்த விடயத்திலே ஊடகத்துக்குரிய ஒரு அங்கீகாரத்தையும் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. 2025 ஆண்டிலே 604 பில்லியன் ரூபாய், அதாவது 12 வீதமான தொகையை ஒதுக்கி உண்மையாகவே சுகாதாரத்துறைக்கும் சுகாதார அமைச்சர் சார்ந்தவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே நிறைய விடயங்களை நல்ல விடயங்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். கர்ப்பிணி தாய்மாருக்கான ஊட்டச்சத்து மற்றும் திரிபோசா சுவசிரிய மற்றும் ஓய்வூதியம் பெறும் அக்கரஹார உறுப்பினர்களுக்கான இந்த திட்டங்களின் மூலம் பாரிய நிதியை ஒதுக்கி அவர்களுக்கான நன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையாக எனது சார்பாக இந்த இடத்தில் ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையிலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற அடிப்படையில் எனது பிரதேசம் சார்ந்த பிரச்சனைகளையும் நான் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டமானது ஒரு போதனா வைத்தியசாலையை கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே பாரிய அளவு சேவையாற்றுகின்ற இந்த வைத்தியசாலையிலே பல விடயங்களிலே மிக முக்கியமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நிறைய காலங்களாக அங்கு எம்ஆர்ஐ உபகரணம் இல்லாமல் இருந்தது. இந்த முறை தருவதாக கடந்த அமைச்சரவை அந்த குழு கூட்டத்திலும் உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக இந்த கேத்லப் செயற்திட்டமும் முன்னெடுக்கப்பட வேண்டும். கடந்த வருடம் டிராஃப்ட் டாக்குமெண்டிலே எம்ஆர்ஐ, கேத்லப் மற்றும் சிடிக்கான விடயங்களை ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் புரோகிராம் ஊடாக செய்வதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் அது மாற்றப்பட்டிருக்கின்றது. எம்ஆர்ஐ விடயம் மட்டுமாக உறுதியாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அமைச்சருக்கு மிக பாரிய பொறுப்பு இருக்கின்றது. தனது உள்ளக பயிற்சி நெறியை மட்போதனா வைத்தியசாலை முடித்தவர் என்ற அடிப்படையில் அதை முன்னேற்றகரமாக கொண்டு செல்வதற்கான முழு பொறுப்பும் அவர் கையிலே தங்கியிருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உங்களது காலப்பகுதியில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பாரிய அபிவிருத்தியை காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக அந்த கட்லப் சிடி விடயங்களையும் நீங்கள் கரிசனையாக கொண்டு அந்த இடத்திலே இந்த வருடத்திலே ஒதுக்கீட்டு திட்டத்தின் மூலம் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தையும் நான் எனது சார்பாக போதனா வைத்தியசாலையின் அந்த மக்கள் சார்பாக வைக்கின்றேன். அதற்கு அப்பால் பல விடயங்கள் எங்களது பிராந்திய சுகாதார பணிமனையின் ஊடாக நிறைய விடயங்களையும் நாங்கள் முன்னேற்றகரமாக கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. எம்மை பொறுத்தளவில் வடகிழக்கிலே பிரதானமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பல வைத்தியசாலைகள் 90 வீதத்துக்கு மேற்பட்ட வைத்தியசாலையில் மாகாண சபை அதிகாரங்கள் ஊடாக நிர்வகிக்கப்படுகின்ற பொழுதும் ஆனால் அவற்றுக்கான ஒதுக்கீடுகள் மிக குறைவாக இருக்கின்றது. மிக பிரதானமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பேஸ் ஹாஸ்பிட்டல் ஏ டைப்பில் இருக்கின்ற களவாஞ்சிக்குடி மற்றும் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைகளிலே பாரிய ஆளணி பற்றாக்குறை காணப்படுகின்றது. மிக முக்கியமாக களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே ஒரு கன்சல்டன்ட் அனஸ்தெட்டிஸ்ட் இல்லை, பீடியாட்ரிஷியன் இல்லை. ஆனால் இது பாரிய ஒரு 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கான சேவை வழங்குகின்ற வைத்தியசாலையாக இருக்கின்றது. இவற்றையும் நீங்கள் உடனடியாக கருத்தில் கொண்டு இதற்குரிய ஏற்பாடுகளை செய்தர வேண்டும். மற்றும் வாழைச்சேனை வைத்தியசாலையும் கூட தரமே பேஸ் ஹாஸ்பிட்டலாக இருக்கின்ற பொழுதும் அங்கு ஒரு கணக்காளர் நியமிக்கப்படாமல் இருக்கின்ற விடயங்களையும் கருத்தில் கொண்டு சேவை செய்ய வேண்டிய அவற்றை நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. மற்றும் பொது சுகாதாரத்துறை எடுத்த அளவிலே அதை பாரிய அளவு முன்னேற்றகரமாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் இந்த ஆரம்ப சுகாதார பிரிவை விருத்தி செய்வதன் மூலம் பாரிய அளவு செலவை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய முடியும். எங்களுடைய பொது சுகாதார பகுதியிலே சுகாதார வைத்திய அதிகாரிகள் 14 இருக்கின்றன. அந்த பகுதிகளிலே பாவிக்கப்படுகின்ற வாகனங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றது. டெங்கு வேலை திட்டங்களில் செல்கின்ற பொழுது புகை அடிப்பது வாகனமா அல்லது புகை அடிக்கும் இயந்திரமா என்று கூட அறிய முடியாத அளவுக்கு அந்த வாகனங்கள் மிக பழுதடைந்த அளவில் இருக்கின்றது. ஆகவே இதனையும் எதிர்காலத்திலே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனோடு இணைந்ததாக இந்த டெங்கு வேலை திட்டத்தில் இருக்கின்ற
இருக்கின்ற அந்த டெங்கு எஸ்கேஎஸ் உத்தியோகஸ்தர்களை அவர்கள் நல்லாட்சி காலங்களிலே உள்வாங்கப்பட்டவர்கள் படிப்படியாக மற்ற அரசாங்கங்களின் காலங்களிலே பழிவாங்கப்பட்டு அவர்கள் நிரந்தரமாக்கப்படாமல் நீண்ட காலமாக 20,000-21,000 சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த கொரோனா காலப்பகுதி பொருளாதார நெருக்கடி காலப்பகுதிகளிலும் ஒரு நம்பிக்கையோடு கடமையாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குவதற்கான செயற்திட்டத்தை உங்கள் காலப்பகுதியிலே நிறைவு செய்ய வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை நான் இங்கு வைக்கின்றேன். அதனோடு இணைந்ததாக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை இது இந்த விடயத்துக்கு சம்பந்தப்பட்ட இல்லாத விடயமாக இருந்தாலும் கூட அது கோரளைப்பற்று பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றது. அதற்கான பதிவுகள் தற்போது கோரளைப்பற்று பிரதேச செயலகத்திலே நடத்தப்படுகின்றன. கடந்த மற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. அதை ஆணித்தரமாக எங்களால் கூற முடியும். அது கோரளைப்பற்று பிரதேசத்துக்கு சேர்ந்த வைத்தியசாலை. அங்கு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் அருகிலே இருக்கின்றது. ஆகவே அந்த விடயத்தையும் மிக கவனமாக அந்த விடயத்திலே கவனிக்க வேண்டும். இதற்கு அப்பால் எங்களுடைய இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்தளவிலே அந்த நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். 2258 பேர் சேவையில் உள்ள போதும் காத்திருப்பவர்கள் 1624 பேராக இருக்கின்றார்கள். இவர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக என்றால் சித்த வைத்திய துறை எங்களுடைய நாட்டுக்குரிய பாரம்பரிய விடயத்தை நாங்கள் கைவிட்டு விட முடியாது. அந்த இடத்திலே நாங்கள் அந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்குரிய வேலைவாய்ப்பு நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே மிக முக்கியமாக இந்த ஒன்கோலஜி அதாவது கேன்சருக்குரிய வைத்திய சாலை அந்த துறை இல்லை அதனை ஏற்பாடு செய்வதற்குரிய நடவடிக்கையையும் நீங்கள் தங்களுடைய காலப்பகுதியிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இவ்வாறு சுகாதாரத்துறையிலே மற்றும் எங்களுடைய மாவட்டத்திலே இந்த படுவான்கரை பிரதேசம் அதாவது மட்டக்களப்பு மேற்கு பிரதேசத்திலே 10-20 கிலோமீட்டருக்கு அப்பாலும் பல கிராமங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கான அந்த வைத்தியசாலைகளை சிறிய சிறிய டிஸ்பென்சரிகளாக இருக்கின்றன அல்லது சாதாரண வைத்தியசாலைகளாக இருக்கின்றன. மிக உதாரணமாக மகளடித்தீவு வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அப்பால் இன்றைய இந்த விவாதத்திலே ஊடகத்துறை சார்பாகவும் சில விடயங்களை முன்னெடுக்க இருக்கின்றேன். கடந்த காலங்களிலே மிக அடக்கு ஒடுக்குமுறை மூலம் ஊடக சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இன்றைய காலப்பகுதியிலே அது சற்று நிவர்த்திக்குள்ளாக இருக்கிறது, மூச்சு விடக்கூடியமாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய இந்த ஊடகவியலாளர்களுக்குரிய சுதந்திர தன்மையையும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர்களுக்குரிய அந்த அடையாள அட்டை வழங்கி வைப்பதிலே கூட கடந்த காலத்திலே பாரிய நெருக்கடி இருந்தது. அவர்களை கடந்த காலங்களிலே மிக அடக்கு ஒடுக்குமுறை மூலம் ஊடக சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருந்தது. அடையாளப்படுத்தி அவர்களுக்குரிய அந்த ஒரு அடையாளத்தை வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலங்களிலே குறிப்பாக எல்லா இடங்களிலேயுமே ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள், கொன்றளிக்கப்பட்டார்கள். வடகிழக்கு பகுதியிலே மிக பாரிய அளவு இந்த ஊடக தர்மம் மிதிக்கப்பட்டது, குரல் வழி நெருக்கப்பட்டது. நீங்கள் மிக உண்மையாக இந்த பொறுப்புடன் உங்களுடைய இந்த செயற்பாடுகளை செய்து இந்த விடயத்திலே ஊடகத்துக்குரிய ஒரு அங்கீகாரத்தையும் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாவட்டத்திலே இந்த சுகாதாரத்துறையை இந்த காலப்பகுதியிலே செய்வதற்குரிய ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் தர வேண்டும் என்று மிக ஒரு மக்களின் சார்பான விடயமாக நான் இந்த இடத்திலே வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது.